நாங்கள் அடுத்து பார்க்க போகிற விஷயம் வந்து வலையமைப்பு இடத்தியல்கள்னு சொல்லி வச்சு நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ வலையமைப்பு இடத்தியல் என்று சொல்றது பிள்ளைகள் நாங்கள் சிம்பிளாக சொல்றதாக இருந்தால் எப்படி எங்களோட கணனிகளை நாங்கள் இப்போ வலையமைப்பு ஏற்படுத்தணும். என்னது வலையமைப்புனா என்ன? தரவுகளை பரிமாறிக்கொள்றதுக்காக, தொடர்பாடல் மேற்கொள்றதுக்காக, வளங்களை பகிர்ந்து கொள்றதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்? கணனிகளை அல்லது வலையமைப்பு சாதனங்களை நாங்கள் இணைக்கிறோம். அப்படித்தானே? ஸோ இணைக்கும் போது நீங்க என்ன ஸ்டைல்ல இணைக்கிறீங்க அல்லது நீங்க இணைக்கிற கூட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது என்கிறத தான் வந்து நாங்கள் இடத்தியல் அப்படின்னு சொல்ல போறோம். பாருங்க, இதுல வலையமைப்பு இடத்தியல் என்பது ஒரு வலையமைப்பில் ஒரு நெட்வொர்க்ல நீங்க கணனிகள் மற்றும் சாதனங்கள், வலையமைப்பு சாதனங்கள் இருக்குதானே, அந்த வலையமைப்பு சாதனங்களை கணனிகளை நீங்க எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது, அந்த நெட்வொர்க்ல எப்படி உங்களோட கணனிகள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்குது என்பதை விளக்குகிற ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு தான் என்னது நாங்கள் வலையமைப்பு இடத்தியல் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ உங்களை பாருங்களேன், இப்போ நாங்கள் இதில் நிறைய வலையமைப்பு இடத்தியல் பற்றி பார்க்க போறோம். இப்போ நம்மள ரெண்டு சாதனத்தை நாங்கள் நேரடியாக நாங்கள் இணைச்சு விட்டோம், அது பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன் அல்லது பியர் டு பியர் கனெக்ஷன் அல்லது பி டு பி கனெக்ஷன் நாங்கள் சொல்ல போறோம். அதுவே நாங்கள் இந்த மாதிரி எல்லா சாதனங்களையும் எல்லா சாதனத்தோடையும் நாங்கள் இணைச்சு விட்டோம்னா அந்த ஸ்ட்ரக்சரை சொல்ல போறோம். நாங்கள் வந்து அந்த டோபாலஜி நாங்கள் சொல்ல போறோம். இது வந்து மெஷ் டோபாலஜி, கண்ணி இடத்தியல் எல்லாம் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்ல போறோம். அதே மாதிரி வந்து நாங்கள் சொல்லுவோமே, ஒரு மெயினாக ஒரு கேபிளை போட்டு அந்த மெயின் கேபிளில் இருந்து நாங்கள் எல்லாரையும் இப்படி அந்த நாங்கள் நேற்று சொன்ன மாதிரி டெலிஃபோன் நெட்ஒர்க்கில் நாங்கள் இணைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெயின் கனெக்ஷன்ல இருந்து நாங்கள் ஒவ்வொரு கனெக்ஷன் எடுத்து எடுத்து நாங்கள் கணனிகள் இணைச்சோம் அப்படின்னு சொன்னால் அது பஸ் டோபாலஜின்னு சொல்ல போகிறோம். அதே நாங்கள் வந்து சென்ட்ரலாக ஒரு பாருங்க, எல்லாத்தையும் வந்து ஒரு சைடில் இருக்க ரெண்டு டிவைஸோட அப்படி நினைச்சு நினைச்சு நாங்கள் ஒரு வட்டம் மாதிரி ஒரு உருவாக்கி விட்டோம்டா. என்ன சொல்றது, கையை பிடிச்சி நாங்கள் நிற்கிற மாதிரி கையை பிடிச்சி வட்டம் உருவாகவும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நாங்கள் கணனிகள் நினைச்சு விட்டோம்னா ரிங் டோபாலஜின்னு சொல்கிறோம். அதுவே நாங்கள் என்ன செய்யறோம், சென்ட்ரலாக ஒரு டிவைஸை வச்சு அந்த டிவைஸ்ல இருந்து நாங்கள் எங்களோட எல்லா சாதனங்கள் கரணிகளை நாங்கள் இணைச்சு விட்டோம்னா அதை நாங்கள் சொல்ல போகிறோம் ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லி. இப்படி பிள்ளைகள் எப்படி அந்த கணனிகள் அந்த வலையமைப்பில் இணைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பகுதியில் நாங்கள் படிக்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக என்ன செய்ய போகிறோம், இதில் வந்து நாங்கள் ஒவ்வொரு டோபாலஜிலையும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அந்த டோபாலஜியில் எப்படி எப்படியா இணைக்கப்பட்ட அந்த ஐடியாவை எப்படி நாங்கள் கதைக்கிறது, எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இந்த விஷயங்களை தான் நாங்கள் செய்ய நாங்கள் இப்போ டீட்டெயில்டாக நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு போகிறோம். அந்த அடிப்படையில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது ஒன்றுடன் ஒன்று இணைப்பு அல்லது இடத்திற்கு இட இணைப்புன்னு சொல்ல இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லது பியர் டு பியர் கனெக்ஷன் சொல்றது. நார்மலாகவே ரெண்டு சாதனத்தை நாங்கள் நேரடியாக இணைச்சு விடுறது. பாருங்க, இதுல இரண்டு வலையமைப்பு சாதனங்களுக்கு இடையிலான நேரடியான பிரத்யேக இணைப்பு. இப்போ இந்த வயர்ல வந்து அது என்னது, டெடிகேட்டட் கனெக்ஷன் தான் பிரத்யேக இணைப்பு. அப்படின்னா இந்த இந்த வயர்ல வந்து என்ன செய்யல, வேற யாரும் இணைக்கப்பட்டு இந்த வயர்ல இந்த கணனியும் மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கு, வேற சாதனங்கள் இணைக்கப்பட இல்லை. அதான் டிரெக்ட் டெடிகேட்டட் கனெக்ஷன் நான் சொல்றது, நேரடியான பிரத்யேக இணைப்பு. இவங்க ரெண்டு பேருக்கும் நேரடியாக ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஐடியா இதான் நம்மளா பாயிண்ட் டு பாயிண்ட் அல்லது இடத்திற்கு இட இணைப்புன்னு நாங்கள் சொல்ல விஷயமாக இருக்கு. இது மிச்சம் சிம்பிளான ஒரு கன்செப்ட். ஓகே தானே? ரைட். அடுத்தது நாங்கள் பார்க்க போறது கண்ணி இடத்தியல், மெஷ் டோபாலஜி. ரைட். அப்போ மெஷ் டோபாலஜி வரும்போது பிள்ளைகள் இங்க ஐடியாவே என்னென்றால் எல்லா இந்த இடத்துல 5 கணனி இருக்குது. இந்த 5 கணனியும் 5 கணனியோட இணைக்கப்பட்டு, இப்போ 5 கணனியும் மேலே 4 கணனியோட இணைக்கப்பட்டு பாருங்க. இப்போ இந்த நோட் 1 கணுன்னு சொல்லுவாங்க, நோடுன்னு கதைப்பாங்க. ஒவ்வொரு வலையமைப்பில் ஒவ்வொரு சாதனத்தை கணு நோடுன்னு கதைப்பாங்க. இவரை பாருங்க, இவர் இவரோட இணைக்கப்பட்டிருக்காரு, இவரோட இணைக்கப்பட்டிருக்கார், இவரோட இணைக்கப்பட்டிருக்கார். இவரோட ஒவ்வொரு சாதனத்தோடையும் ஒரு பிரத்யேக ஒரு டெடிகேட்டட் கனெக்ஷன் இருக்கு. இவருக்கும் இடையில ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது, இவருக்கு இடையில தனி கனெக்ஷன். அப்படி இந்த வலையமைப்பில் இருக்கிற எல்லா சாதனங்களும் எல்லா சாதனத்தோடையும் என்ன செய்யுது, இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி இருந்தால் நாங்கள் சொல்றது மெஷ் டோபாலஜின்னு நாங்கள் சொல்லுவோம். பாருங்க, வலையமைப்பில் உள்ள ஒவ்வொரு சாதனமும் வலையமைப்பில் உள்ள ஏனைய ஒவ்வொரு சாதனத்துடனும் தனித்தனியே இணைக்கப்பட்டிருக்கு. ஐடியா, ஒரு கணனி எடுத்தோம்னா அது எல்லா கணனியோட என்ன செய்யுது, தனித்தனியே ஒவ்வொரு டெடிகேட்டட் கனெக்ஷனால இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ அப்படி இருக்கிற இடத்தில் தான் நாங்கள் மெஷ் டோபாலஜி அப்படின்னு நாங்கள் சொல்ல போறோம். ஸோ இந்த மெஷ் டோபாலஜியில் இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு நாங்கள் அடுத்து பார்ப்போம். ஸோ நன்மைகள் வரும்போது பிள்ளைகள் இங்க வந்து ஒரு கணனி, இந்த கணனி பழுதாகிட்டா இந்த மொத்த நெட்வொர்க்கும் பாதிப்படையுமா? இல்ல, மற்றவங்களால ஒர்க் பண்ண இவர் தான் பழுதாகி இருக்காரு. ஸோ அதால மொத்த நெட்வொர்க்கும் பழுதாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை.
அல்லது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற இந்த கனெக்ஷன் பாதிப்படைஞ்சால் கூட இந்த நெட்வொர்க் பாதிப்படையாது. ஏன் தெரியுமா? இங்க இருந்து வர டேட்டா இவருக்கு உதாரணமா போகணும் என்றால் இவர் இவர் பழுதாக இல்லை, இந்த நோட் 5 என்ற கணனி பழுதாக இல்லை, நோட் 1க்கும் 5க்கும் இடையில இருக்கிற இந்த கனெக்ஷன் பழுதாகிட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ நோட் 1ங்கால் 5க்கு ஒரு டேட்டா அனுப்பணும்னா என்ன செய்யும்? அது நோட் 4க்கு வந்து 4 ஊடாக போகலாம், அல்லது 2க்கு வந்து 2 ஊடாக போகலாம், 3க்கு வந்து 3 ஊடாக போகலாம். எப்படியோ இந்த நெட்வொர்க் என்ன செய்யாது? பழுதடையாது, நெட்வொர்க் பாதிப்படையாது, நெட்வொர்க் இயங்கி கொண்டிருக்கும். இந்த ஐடியா ஓகேவா? சாதாரண பிள்ளைகள். ஆகவே இங்கே நெட்வொர்க் பாதிப்படையில்னு வரும்போது அது தனி உரிமை பாதுகாப்புடையது, நேரடியாக ஒரு ஆளுக்கு அனுப்பலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுது இங்கே இருக்குது. இது அனுகூலங்களாக நாங்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஆனால் பிரதிகூலங்கள் வரும்போது பாருங்க, நிறைய சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, நிறுவுதலும் பராமரித்தலும் கடினம். முடியாதுன்னு சொல்லல, கடினம். ஏன்? இங்க நிறைய இப்போ உதாரணமா 5 கணனி என்று வரும்போதே பாருங்க பிள்ளைகள், 1 2 3 4 5 இவ்விடத்துல 6 7 8 9 10 கனெக்ஷன் இருக்குது. 5 கணனி வரும்போது 10 கனெக்ஷன் இருக்குது. இதுவே கணனி 20ஆ மாறிட்டுண்டா ஒரு கணனி 19 கணனியோட இணையணும். ஸோ அந்த இடத்துல வரக்கல அதை இன்ஸ்டால் பண்றது, அதை பராமரிக்கிறது என்ன செய்யும்? கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஸ்டாலேஷனும் மெயின்டெனன்ஸும் வந்து கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட்டா இருக்கும். ரைட். அடுத்தது, வலையமைப்பில் இணைக்கப்படும் கணனிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வலையமைப்பு சிக்கலானதாகவும் செலவுக்கு உண்ணதாகவும் இருக்கும். அப்படின்னா கணனி அதிகரிக்க அதிகரிக்க என்ன செய்யும்னா நெட்வொர்க் ஒரு கம்ப்ளெக்ஸ் வரும். ஏன்? நிறைய வயர் வரும். நார்மலா சொல்லுமே 5 கணனி இணைக்கிற இடத்திலேயே 10 வயர் வந்திருக்குது இல்லைங்களா? அதுவே நான் ஒரு 10 கணனி நினைச்சிருந்தால் அதுக்கு மேல தான் வயர் வரப்போகுது. அப்போ அப்படி வரும்போது வந்து கொஞ்சம் கம்ப்ளெக்ஸாக மாறும். நெட்வொர்க் என்ன செய்யும்? கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ் சிக்கலானதாக மாறும். அதே மாதிரி அந்த வயருக்கு போற கொஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு, செலவு வந்து செய்யும், அதிகரிக்க போகுது. ரைட். அடுத்தது பாருங்க, அதிக வடங்கள் தேவைப்படும், எனவே வடங்களுக்கான செலவு அதிகம். அது ஓகே தானே? ரைட். அடுத்தது என்னது? சிறிய வலையமைப்பு பொருத்தமற்றது. சிறிய வலையமைப்புக்கு பொருத்தமற்றது. ஏன்? பாருங்க, இப்ப 5 கரண்டி இணைக்கும் போதே 10 வயர் வருது. ரைட் தானே பிள்ளையே? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அதை என்ன செய்றாங்க? பொருத்தம் இல்லைன்னு சொல்லி கொண்டு வராங்க. அப்போ நம்மளா மெஸ்டோபாலஜினா என்னென்ற ஐடியாவும் இணைஞ்சிருக்கும், உங்களுக்கு இப்ப விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் முதல் பார்த்தோம் பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷன், நேரடியாக ரெண்டு சாதனத்துக்கு இடையில இருக்கிற இணைப்பு. அதுவே வந்து பாருங்க, மெஸ்டோபாலஜி என்று வரும்போது பிள்ளைகள் அங்கே இருக்கிற எல்லா கரணியும் எல்லா கரணியோடையும் என்ன செய்யுது? இணைக்கப்படக்கூடியதாக இருக்குது. சரிதானே? ஆனா இங்க பாதுகாப்பு கூட. இப்ப நம்ம சும்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப டவர் எல்லாம் வந்து இப்ப நான் சும்மா சொல்லுமே இப்படி, இப்ப வெயிட் மினிட், இது ஒரு டவர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இது ஒரு டவர், இது ஒரு டவர், இது ஒரு டவர் என்றால் இந்த டவர் இப்ப நான் விடத்த ஒரு ஆள் இருக்கிறார், ஏ என்ற ஒரு ஆள், பி என்ற ஆளுக்கு கால் பண்ணணும், பி என்ற ஒரு ஆளுக்கு கால் பண்ண போறார். ஸோ எனக்கு கிட்ட இருக்கிற டவர் இந்த டவர். அப்ப என்ன செய்யும்? நான் கோல் எடுக்கும் போது இங்க போய் என்ன செய்யும்? இங்க இருந்து அது எங்க எந்த டவருக்கு அதுல இன்னொரு விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற டவர் இருக்கும். ஸோ அங்க போயிட்டு என்ன செய்யும்? உரிய பிஎன் டவருக்கு போயிட்டு அங்க இருந்து பிஎன் ஆளுக்கு கோல் போகும். இந்த இடத்துல இந்த டவர் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்கடா பிள்ளைகள் வந்து, சும்மா சொல்ல உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்லணும்னா பெரிய கன்செப்ட் இது, பட் நம்மளா சொல்ல ஐடியா உண்டு. இப்போ இந்த டவர் எல்லாம் இணைக்கும் போது என்ன செய்வாங்க? நம்மளா மெஸ்டோபாலஜி நினைச்சிருப்பாங்க. ஏன்? இந்த டவரை இணைக்கும் போது மெஸ்டோபாலஜிலாம் நினைச்சிருப்பாங்க. ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற நேரடி கனெக்ஷன் ஏதாவது பிழை ஏற்பட்டாலும் என்ன செய்யும்? இன்னும் ஒரு டவருக்கு போய் அந்த டவர்ல அங்க போயிட்டு அங்க போகும் இல்லைங்களா? ஸோ அவன் இங்க வந்து என்ன நடக்கும்? தரவு உரிய இடத்த போய் சேரும் இல்லைங்களா? அப்ப பாதுகாப்பு, தரவு போய் சேரும்னு நம்பிக்கை ஒன்று எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக நாங்கள் என்ன செய்வோம்? இவர் மெஸ்டோபாலஜி மிச்சம் நல்லம். எதுக்கு நல்லம்? தரவு போய் சேரும்ன்றது சந்தேகம் இல்லை. எப்படியோ ஏதோ ஒரு வழியால போய் என்ன செய்யும்? போயிட்டு அது சேர்ந்துடும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த பாயிண்ட்ஸ் நாங்கள் இந்த இடத்துல போட்டோம். சரியா பிள்ளைகள்? ரைட்.